எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஏய் ரியா, நீயா? நான் தான். சோ ஷெஃப் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், என் சமையல குறை சொன்னியாமே, அது நீதானா? சேச்சே, அப்படி சொன்னா தானே நீ வருவ, இல்லனா கிச்சன் விட்டு வந்திருப்பேன் இந்த இடத்துக்கு. அது சரி, உட்காரு. நீ உட்காரு. அப்போ நீ இன்னும் மாறவே இல்ல. கடைசி வரைக்கும் மாறதா ஐடியாவே இல்ல. பை த வே, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? கிரேட் ஷெஃப்னா நலந்தான சிட்டியே உன்னை கொண்டாடுது. சூப்பர் மச்சான் நீ. தேங்க் யூ, தேங்க் யூ. சாப்பிடு. ஃபர்ஸ்ட் என்ஜாய் யுவர் மீல். இப்ப சொல்லு, எப்படி இருக்கு? ஆனா உன்னை பத்தி இன்னொரு டாக்கும் இருக்கு. என்ன? டேஸ்ட் எல்லாம் சூப்பர் தான், ஆனா ரேட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரியா, 100 ரூபாய்க்கும் வாட்ச் விக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கும் வாட்ச் விக்குது. ரெண்டுத்திலையும் ஒரே டைம் தான் காட்டும். ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு ஏன் வாட்ச் விக்கிறாங்க? அதையும் மக்கள் வாங்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே ஒரு பிரீமியமான ஃபீல் தேவைப்படுது. நான் மத்தவங்களை விட ஒரு படி மேலன்னு காட்டிக்க எல்லாரும் விரும்புறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஃபுட் கேட்டர் பண்றேன். பிசினஸ்ல நீ எந்த இடத்துல உன்னை பொசிஷன் பண்ணிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? சாப்பிட வரவங்களுக்கு கொடுக்கற காசுக்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இத கொடுத்தா நீ 100 ரூபாய் சாப்பாட்ட 1000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்க டேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரியா. நாக்குல ருசி பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த ஃபுட்டுக்கு நாம அடிமை. ஹே, என்ன நலன், எல்லாமே பிசினஸாவே பேசிட்டு இருக்க? அதான உண்மை. ரியா, நான் இப்ப பக்கா பிசினஸ்மேன். நான் சாப்பாட்ட வியாபாரமா தான் பாக்குறேன். ஹே, அப்போ லைஃப்ல உனக்கு பணம் தான் முக்கியமா என்ன? எஸ். ஹே, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ரியா, பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ற யாரையுமே நான் நம்புறதே இல்ல. மணி இஸ் எவ்ரிதிங் ஹியர். என்கிட்ட திறமை இருக்கு, அந்த திறமைக்கு ஒரு வேலை வைக்கிறேன். யாரால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க என் ரெஸ்டாரண்ட் தேடி வர போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே, நீ வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்க நினைக்கிறேன். நீ கலக்கு. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஓகே ரியா? யா, டேக் கேர். பை. ப்ளீஸ் ஹேவ். ஓகே, ஷூர். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்கல்ல? எந்த குறையும் இல்லையே. அண்ணே, சரிங்கக்கா. என்னன்னா இன்னும் எண்ணி முடிக்கலையா? இருக்கிற 2000 ரூபாவை 4 தடவை என்ன 8000 ரூபாய் ஆகப்போதா என்ன? அப்புறம் எதுக்கு நான் எண்றீங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. காலையில இருந்து நிக்க நேரம் இல்லாம ஓடி உழைக்கிறோம். ஆனா கல்லா கட்டும் போது வெறும் 2000 ரூபாய் தான் இருக்கு. கடுப்பா இருக்குமா? நீங்க அத 2000 ரூபாயா பாக்குறீங்க, நான் அத 100 பேரோட பசிய தீத்தன்னு தான் யோசிக்கிறேன். என்னமோ போமா, இந்த உலகத்திலேயே 20 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் போடுற ஒரே இளிச்சவாய மெஸ் நம்ம மெஸ் தான். கின்னஸ்லயே பேர் வரும்னே, உன் பேரை பெருசா போட்டுருவோம். மாஸ்டர் ராம். எப்படி? வந்துட்டான். வாரத்துல 4-5 தடவை வந்து உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கலனா இவனுக்கு தூக்கமே வராது. ஒரு நல்ல காஃபி கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா? ஏமா, சார் சொன்னதை யோசிச்சு பாத்தியா? பாத்துட்டேன். சூப்பரு, முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சூப்பருங்க, நல்ல செய்தியே சொல்லுங்க. இந்த ஹோட்டல்ல இட்லி விப்போம், தோசை விப்போம், பொங்கல் விப்போம். ஆனா நாங்க ஹோட்டல்ல மட்டும் விக்க மாட்டோம். ஏங்க, மொத்தமா ஒரு 4000 ரூபாய் கல்லா கட்டுவீங்களா?
மாசத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கையில நிக்குமா? ஆனா எங்க ஆளுங்க 4 கோடி ரூபாய் தரேன்றாங்க. புத்தி உள்ள யாரா இருந்தாலும் உடனே ஓகே சொல்லிடுவாங்க. உங்க ஆளுங்க புத்தி உள்ளவங்க தான். ஆனா எங்களுக்கு புத்தியை விட மனசுதான் முக்கியம். அட போங்க, எப்ப கேட்டாலும் இப்படி எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தொழில் எதுக்கு பண்றோம்? லாபத்துக்காக தானே. லாபம் முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா கடைய மூடுறப்போ வெறும் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போறது இல்ல. சந்தோஷம், திருப்தின்னு இப்படி சில விஷயங்களை நாங்க எடுத்துட்டு போவோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. கடைசியா என்ன சொல்றீங்க? இத பாருங்க, நாங்க பல தடவை சொல்லிட்டோம். இப்ப கடைசியாவும் சொல்றோம், இந்த கடை விற்பனைக்கு அல்ல. போதுமா? நல்ல ஆஃபருங்க. இங்க பாருங்க, இது வெறும் ஹோட்டல் இல்ல, என் அம்மாவோட கனவு. இதெல்லாம் என்னால விக்க முடியாது. உங்க இஷ்டம். சார் இங்க வாங்க. நீங்க அடுத்த வாரம் திரும்ப வந்தாலும் நாங்க இதத்தான் சொல்லுவோம். போங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா போற சனியனை தூக்கி ஏமா பனியன்ல போடுற? அட சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆமா, எங்க ஹோட்டல்ல விடாம விலைக்கு கேக்குற அந்த ஆளு யாருன்னு சொன்னீங்க? சாருக்கு ஒரு மீல். போடு போடு. தண்ணி இருக்கா? கை நீட்டுங்க. போடு. தெளிங்க. நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். சாப்பிடுங்க சார், நல்லா போதும். சாப்பிடுங்க. நீ பொரியல் வைடா. சார், எங்க கடையில நான்வெஜ் சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும் சார். இத நம்ம குச்சி. இதுக்காக தான் இது. இந்தாங்க. அண்ணே, குடிங்க அண்ணே. இல்லம்மா, 250 ரூபா கொடுத்து ஒரு காப்பியை குடிக்கணுமா? எதுக்குமா? அண்ணே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, குடிங்க. எப்படி இருக்கு? இது நம்ம பரமசிவன் கடையில குடிக்கிற காப்பி மாதிரில இருக்கு. இதுக்கு எதுக்குமா 250 ரூபா? குடிங்க அண்ணே. அண்ணே, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? குடிக்கலதான், ஆனாலும் 250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். இத குடிக்கலன்னா என் மனசு ஆறாதுமா. இருமா, நான் குடிச்சிடுறேன். டேய், ரொம்ப பழகின சாப்பாடு மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே இங்க வந்திருக்கோமா? நோ பாஸ். டேய், ஏன் பாஸ்? எப்பவாச்சும் இங்க இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கியா? அதுக்கு சான்ஸே இல்ல பாஸ். இந்த மெஸ் பேரை கேட்டாலே தெரிப்பீங்களே. டேய், இந்த டேஸ்ட் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்குடா. பாஸ், சாப்பாட அனுபவிங்க, இப்படி ஆராயாதீங்க. அட போதால இறங்குங்க பாஸ். தம்பி, மேடம். ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க மேடம். உங்க ரெஸ்டாரண்ட் ஓனர் எங்க? அவரை நான் பார்க்கணும். ஏங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஈஸியா பாக்கணும்ன்றீங்க. இந்த ஹோட்டல் ஓனர் அவர் தானே? ஆமா. நான் பார்க்கணும்னு போய் சொல்லுங்க. அப்படிலாம் சார் உங்க இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது. பெரிய பெரிய ஆளுங்களே 1 வீக் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணி தான் அவரை பாப்பாங்க. இவன் என்னமா அப்பாயின்மெண்ட் அம்மாயின்மெண்ட் இருக்கான்? ஏம்பா, உங்க முதலாளியை பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதுங்க. ம்? முதல்ல அவர் இங்க இல்லவே இல்ல, வெளியில போயிருக்காரு. அப்படியே இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அவரை பார்க்க முடியாது. ஏன் அவ்வளவு பெரிய ஆளா அவரு? விடுங்க அண்ணே, அதான் இங்க இல்லையாமே. நாம கிளம்புவோம். சரிம்மா. ம். 2 காப்பிக்கு 500 ரூபாயம்மா.
எனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு செரிக்காதம்மா. சரி என்ன விடுங்க போலாம். அம்மா இந்த ரெஸ்டாரண்ட் என்ன விலை? எப்படி திங்கறானு பாத்தீங்களாடா? அண்ணா என்ன சாப்பிடுறீங்க? மீல்ஸ், சப்பாத்தி, பரோட்டா, குருமா. என்ன நக்கலா? போட எடுத்து போட போட அந்த பக்கம். ₹20 சோறு போடுறாங்கன்னு கூட்டம் சும்மா அள்ளுதில்ல. இன்னும் ஓசியில சோறு போட்டா இங்கேயே பெச்சடி தலை போட்டு படுத்துருவானுங்கல்ல. சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிடுங்க. என்ன ஏன் சாப்பிட வந்தவங்க எல்லாம் தொந்தரவு பண்றீங்க? இந்தாங்க. என்னது இது? வட்டி பணம். உங்ககிட்ட வட்டி பணம் வாங்க வந்திருக்கேன்னு யார் சொன்னது? இன்னைக்கு எனக்கு அசல் வந்தாகணும், புரியுதா? ஆத்தாக்காரி வாங்கின 30 லட்சம் ரூபாய் எடுத்து வை, நான் போயிட்டே இருக்கிறேன். Yeah, sure. I'll take care. You don't worry. Hey! ஒரு நிமிஷம். I'll call you back. AGR Group of Hotel MD, Mr. Raghavati. குமார், இங்க வாங்க. சார் சொல்லுங்க. சார் ரொம்ப பெரிய ஆளு தெரியுமா? அவருக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறாரு. அதனால இந்த டேபிளுக்கு பில்லே பண்ணாத. ஓகேவா? சரிங்க சார், பாத்துக்கிறேன். யா, தேங்க்யூ. பரவாயில்ல விடு ரகு. அப்பப்ப என் ஹோட்டலுக்கு வந்து நான் என்னென்ன டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு அத மோசமா காப்பி அடிச்சு கேவலமான ஒரு டிஷ் பண்ணுவேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். சீக்ரெட் ஃபார்முலாவை தட்டுல தேடாத, அது இந்த கையில இருக்கு. நலன், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான். எப்படி உன்னை பத்தியே எப்படி இவ்வளவு பெருமையா பேசிக்கிற? நான் உண்மைய சொல்றேன், அது உனக்கு ரொம்ப பெருமையா தெரியுது. என் திறமைய இந்த உலகமே பார்க்கறதுக்கு முன்னாடி அத பார்க்கிற முதல் நான் தான். அதனால ஐ எம் ஆல்வேஸ் வெரி 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 ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அப்புறம் எப்படி போகுது உன்னோட டி நகர் பிரான்ச்? சிட்டில இருக்கிற எல்லா ஏரியாலையும்
ரேட்டிங்ல நான் நம்பர் 1ல இருக்கேன், நீ நம்பர் 2ல இருக்க. டி நகர்ல நான் நம்பர் 2ல இருக்கேன், நீ நம்பர் 3ல இருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீயும் நானும் பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நடத்துறோம். அதுல நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா டி நகர்ல நீ நம்பர் 2ல இருக்க பாத்தியா, அதுதான் இங்க விஷயமே. அங்க உன்னால ஒன்னும் கிழிக்க முடியல பாத்தியா. ஆமா, இப்ப என்ன சண்டை போடணும்னு வந்திருக்கியா என்ன? ஆக்சுவலி நான் இப்ப அந்த மூட்ல இல்லவே இல்ல. நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. நான் நம்பர் 2ல இருக்கிறது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல நலன். ஆனா நீ ஒரு சின்ன மெஸ் கிட்ட தோத்து போய் நம்பர் 2ல இருக்க பாத்தியா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறும் 20 ரூபா மெஸ், ஊரு பேர் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஒவ்வொரு வருஷமும் தோத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு உன்னோட அகங்காரம், ஆணவம், உன்னோட தற்பெருமை எல்லாத்தையும் கொட்டி தட்டி வச்சிருக்கா பாத்தியா. நேத்துதான் ரேட்டிங்லாம் வந்தது, அதான் உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை பெருமைப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நலன், ஹோட்டல் அசோசியேஷன் எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. டி நகர்ல நீ நம்பர் 1ல வரலனா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் 4 மாசம் தான். என்னது, நான் வரக்கூடாதா? ஏன் ஏன் வரக்கூடாது? நான் உன்னுடைய அப்பாடா. என்னது அப்பாவா? ஒரு கல்யாணத்தை பண்ணி புள்ளைய பெத்துட்டா மட்டும் அப்பாவாயிட முடியாது. கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையும் தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க எல்லாம் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா, ஒரு அப்பாவை இவர் இது வரைக்கும் என்னமா பண்ணிருக்காரு? இன்னைக்கு நலன்னு ஒருத்தன் இந்த ஊர்ல ஆளா இருக்கானா அதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா மட்டும்தான். என் அம்மா இவங்கதான், இவங்க மட்டும்தான். நான் இந்த வீட்டுல இத்தனை வருஷமா இவரை சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு எங்க அம்மா மட்டும்தான் காரணம். புரியுதா? டேய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஓவரா பேசல, ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறதே அதிகபட்ச மரியாதை தான், அதை கெடுத்துக்காதீங்க. அம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல நாள் மூஞ்சி என்ன பார்க்க கூடாது. என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. நான் வருவேன்டா, என்ன பண்ணுவனே? வருவேன்னு சொல்றல, என்ன பண்ணுவனே? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்றீங்க? விடுங்க, கையை விடுங்க. டேய், நான் வரக்கூடாதாம்ல? எடுங்க கையை. என்னோட பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. நலன், உன் மனசு எனக்கு புரியுது. நீ அவரை மன்னிக்க வேண்டாம். ஆனா இந்த விஷயத்த மனசுல இருந்து தூக்கி போட்டுடா. அத அப்படியே சுமக்க சுமக்க உனக்குதான் பாரம் கூடுது. உன்னை போட்டு அழுத்தம் தேவையில்லப்பா, விட்டுரு. காலப்போக்குல தன்னால எல்லாம் சரியாயிடும்டா. நீ உன் கோவத்தை மட்டும் குறை. ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஆள் என்கிட்ட வந்து பேசினா நான் பழசெல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? அதுவும் அப்பான்னு உரிமை எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? சரி விடு, கொஞ்சம் அமைதியா இருடா. அம்மா, நீங்க மட்டும் இல்லனா இந்த நலனே இல்லம்மா. நீங்க எனக்கு அம்மா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல.
என்னடா இது நீ பாட்காஸ்ட் எல்லாம் மா ஆக்சுவலா இவளோட குரல் ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. டேய் என்னடா நான் வருவேன்டா. என்ன பண்ணுவானே? பாஸ் என்ன பாஸ் கையில கட்டு? ஆமா கையில கட்டு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல பாஸ், திடீர்னு கையில கட்டோட வந்திருக்கீங்களே, அதான் எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? தெரிஞ்சுக்கிட்டு போய் நீ என்ன பண்ண போற? சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சியா இல்லையா? பார்ட்டி ஆர்டர் செக் எல்லாம் வந்துருச்சா? இல்ல பாஸ், அவன் போன் எடுக்கல. போன் எடுக்கலன்னா நேர்ல போய் பார்க்க வேண்டியதானே. அதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்கு உனக்கு? ஸ்டோர் ரூம்ல லீக்கேஜ் ஆயிருக்கு. ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்ண சொன்னே பண்ணியா? என்னடா அப்ப எதுவுமே நீ பண்ணலையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் நிக்க வச்சு ஃபயர் பண்ண வேண்டியதா இருக்கும். சௌந்தர்யங்க கூப்பிடு. பாஸ் சௌந்தர் இன்னைக்கு லீவு. கார்த்திக் சார். கார்த்திக் சார் கிச்சனுக்கு போய் முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில விட்டு வேக வச்சு ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல திக்கான சூப்பா ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. என்னையா சொன்னது புரியுதா இல்லையா? சார் புரியுது சார், புரியுது. இதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. சொன்னதை செய் போ. ஓகே சார். பாஸ் என்ன பாஸ், நீங்க கண்டுபிடிச்ச புது ரெசிபியா? இடியட், நான் சொல்றது ஏதாவது பண்றியா? ஃபர்ஸ்ட் நீ இந்த ஸ்டோரேஜ் லீக்கேஜ் என்னன்னு போய் பாரு. போ. கெட் அவுட். ஓகே பாஸ், தேங்க் யூ. சார் சூப் ரெடி சார். வாவ், இட்ஸ் வர்க்கிங். நமக்கு அப்படி தோணுதா இல்ல உண்மையிலே சேஞ்ச் இருக்கா? எனிவே இட்ஸ் வர்க்கிங். வாங்க வாங்க. இந்த ஹோட்டல் தான் உனக்கு தெரியுமா? இந்த ஹோட்டல் தான். வாங்க. இடம் பெருசா இருக்குல்ல? வாங்க. தோ அங்க இடம் இருக்கு, அங்க உட்காரலாம். இங்க இடம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எவ்வளோ பெருசு. பெரிய ஹோட்டலா இருக்கும் போல இருக்கே. இருக்காதா பின்ன? உங்க அண்ணன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிருக்கேன்ல, இந்த மாதிரி பெரிய ஹோட்டலா தான் இருக்கும். என் பொண்டாட்டி ஒரு விஷயத்துல இறங்குனா அத கரெக்டா தானே பண்ணுவா. ஏய் மாதவி, எங்கடி நீ சொன்ன மாப்ள? ஒரு நிமிஷம் சித்தி, இந்த புரோக்கருக்கு போன் பண்றேன். தமயந்தி, எந்த முடிவோடையும் நீ இருக்க வேணாம். வரட்டும், பாப்போம், பேசு. பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போவோம், இல்லன்னா நம்ம கிளம்ப போறோம், அவ்வளவுதானே. பெரியம்மா நான் இருக்கேன், பயப்படாத, சரியா? சரி பெரியம்மா. ஹாய். 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 அப்புறம் அப்புறம் நீங்க இப்ப
இப்பதான் முறையா மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, ஆனா இப்படி தனியா நின்னு பேசினதில்ல. அப்புறம் அப்புறம் என்ன என்ன பேசுறதுன்னே தெரியலையே. உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருந்திருக்கும்ல? என்ன மாதிரி மாப்பிள்ளைய எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி ஒரு உயரத்துல, இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மீசையோட நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி கலர்ல, இந்த மாதிரி ஒரு ஹைட்ல, இந்த மாதிரி ஒரு கண்ணோட, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கண்ணத்தோட. கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஏங்க, நீங்க சொன்னது சீரியஸ்னா நான் சொன்னது சீரியஸ் தானே? சரி, அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே என்னோட வேலை தான் ஃபர்ஸ்ட் லவ். வீடு, வேலை, அவ்வளவுதான் என் உலகமே. நான் பாக்குற வேலையில அடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து எப்படி முன்னேறிட்டே போகணும்னு தான் அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கும் அப்படிதாங்க. நான் செய்யற வேலைய அவ்வளோ நேசிச்சு ரசிச்சு செய்வேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்யலாம்ல? செய்யலாமாவா? கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது அப்படியே தொடர்ந்து பண்ணலாமே. நானும் நீங்க செய்யற எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு துணையா இருப்பேன். நாங்க வசதியான குடும்பம் கிடையாது, சாதாரண குடும்பம் தான். நல்ல வைஃப் வரணுங்கிறத தாண்டி பணமாவோ அந்தஸ்தாவோ எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உன்னை கேட்கலாம்ல? கேளுங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் அம்மா தான். ஏங்க, எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். ஏண்டா கிரிஷ், வந்ததுல இருந்து பொண்ணையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? புடிச்சிருக்கா பொண்ண? பிடிக்காமலா பாக்குறான்? நீங்க சும்மா இருங்க, அவன் சொல்லட்டும். நீ சொல்லுடா. எனக்கு போட்டோலே பிடிச்சிருந்ததுமா. நேர்ல பாக்கும்போது இன்னும் நிறைய பிடிச்சிருக்கு. மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சிருக்காண்டி? நான் அப்பவே சொன்னேன்ல, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறது முக்கியம் இல்ல, என் பையனுக்கு பிடிக்கிறது தான் முக்கியம். நானும் அதத்தான் சொல்ல வந்தேன். என் பையன் எப்பவுமே மனசுல பட்டத வெளிப்படையா பேசிடுவான். ஆமா, பார்த்தாலுமே தெரியுதே. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆமா, உங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு போல இருக்கேம்மா. ஆமாங்க, எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசுதான். என்னடா கிரிஷ், பொண்ணுகிட்ட தனியா பேசுறியா? மறுபடியுமா? இந்த மாதிரி கலர்ல, இந்த மாதிரி ஒரு ஹைட்ல, இந்த மாதிரி ஒரு கண்ணோட. மறுபடியும் முடியாது. தமேந்தி, தனியா தான் போய் பேசணும்னு இல்லம்மா. இப்படியே ரெண்டு பேரும் என்ன கேக்குறதா இருந்தாலும் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். டே கிரிஷ், எதுவும் கேட்கணும்னா கேட்டுக்கோடா.
ஆக்சுவலா உங்க போட்டோ பார்க்கிறதுக்கு முன்னாடியே உங்க பேரை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமயந்தி, ஸ்வீட் நேம். தம்பி பேரையே ரொம்ப ரசிக்கிறார் போல இருக்கே. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நேர்ல பார்க்கும்போது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க டி நகர் ஹோட்டல் எப்படியும் ஒரு நாளைக்கு 10 lakhs இன்கம் வருமா? நிறைய பொய் சொல்லிருக்கோமே, என்ன ஆக போகுதோ தெரியலையே. தரகர் வேற இருக்காரு. அச்சச்சோ. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது கம்மியா சொல்லிட்டேனா? டி நகர்ல 3 star ஹோட்டல் நடத்தினா அவ்வளவு வரும்ல? என்னது 3 star ஹோட்டலா? யாரு நடத்துறா? யார் நடத்துறாவா? நீங்க தானே நடத்துறீங்க. நான் 3 star ஹோட்டல் நடத்துறதா உங்களுக்கு யார் சொன்னது? அம்மா, யாருமா சொன்னாங்க? வேற யாரு? இந்த தரகர் தான். சாரிங்க, அவர் உங்ககிட்ட போய் சொல்லிருக்காரு. நான் 3 star ஹோட்டல்லாம் ஒன்னும் நடத்தல. எதுவும் நடத்தலனா அப்ப மொத்தமும் பொய்யா? பாருங்கக்கா, ஏதோ தமயந்தியோட அம்மா பண்ணாங்கன்னா அது அந்த காலம். இப்பவும் அதையே புடிச்சு தொங்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன லாபம்? இங்க பாருங்க, பேசாம அந்த மெஸ்ஸ வித்துடலாம். டி நகர்ல அந்த இடம் நல்ல ரேட்டுக்கு போகும். அந்த காசை வச்சு தமயந்திக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு ஆராதனாவையும் கட்டி கொடுத்துடலாம். என்னது மெஸ்ஸ விக்கணுமா? அதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலனா இந்த காலத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. பரவாயில்லையா? பரவாயில்ல. உனக்கு பரவாயில்லமா, நீ காலம் முழுக்க கூட இப்படியே இருந்துருவ. அதுக்காக ஏன் பொண்ணு இருந்துட முடியுமா? அந்த மெஸ்ஸினாலதான் இன்னைக்கு இந்த வீடே கடன்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. உங்க அம்மா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதனால இந்த குடும்பத்துக்கு என்னென்ன நிலைமை வந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே கிடையாது. கடனும் அவமானமும் தான் மிச்சம். இங்க பாருங்க, நான் மட்டும் சொல்றதுனால எல்லாரோட கண்ணுக்கும் நான் வில்லியா தான் தெரிவேன். தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறேன். உண்மைய ஒரு நாள் இந்த வீட்டுல யாராச்சும் பேசிதானே ஆகணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த மெஸ்ஸ வித்துருங்க. அதுதான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. ஏய் நிறுத்திடி. மெஸ்ஸ வித்துருன்னா அது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொத்தாடி? தமயந்தியோட அம்மா அன்னபூரணி குருவி மாதிரி காசு சேர்த்து வச்சு ஆசை ஆசையா ஆரம்பிச்ச மெஸ்ஸடி அது. அந்த மெஸ்ஸுக்கும் இந்த வீட்டுக்கு இருக்கிற கடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னபூரணி ஒண்ணும் அந்த மெஸ்ஸுக்காக கடன் வாங்கல. இந்த வீடே கடன்ல மூழ்கிற மாதிரி நிலைமை வந்தப்பதான் வீட்டை எப்படியாவது மீட்கணும்னு நினைச்சு அவ கடன் வாங்கினா. அதுதாண்டி இப்ப வரைக்கும் கழுத்தை நெரிக்குது. ஏன் இந்த உண்மை எல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சும் மொத்த கடன் கணக்கையும் மெஸ் கணக்குல எழுதலான்னு பாக்குறியா நீ? அன்னபூரணி ஆரம்பிச்ச மெஸ்ஸ விக்கணும்னு நினைச்சா அது தமயந்திக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வேற யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது.